வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி கிட்ட ஹீரோ சொல்றாரு, நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்றேன், அப்பதான் இந்த ஊரை என்னால காப்பாத்த முடியும் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. பாட்டி, முருகா, என்ன முருகா, என் பேரனுக்கு மட்டும் இப்படி நடக்குது. என் பேரன் போயிட்டு உண்மையை சொன்னா கண்டிப்பா என் பேரனோட வாழ்க்கை பாதிக்கப்பட போகுது. என்ன பண்ண போற முருகா அப்படின்னு ஈஸ்வரி பரமேஸ்வரி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க பாட்டி கிட்ட போறாங்க, ஈஸ்வரி கிட்ட. அங்க போயிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, இது மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் உண்மையான அந்த சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னல, இப்ப சொல்றேன் அத்தை, உண்மையான சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கறத. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் இப்ப திடீர்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க? நீங்க அப்புறமா தானே சொல்றேன்னு சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் இப்ப சொல்லிடுறேன். வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, மாப்பிள்ள, நீங்க இப்ப சொல்ல வேணாம் மாப்பிள்ள, அப்புறம் சொல்லுங்க, கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும், நீங்க சொல்லாதானே போறீங்க என்கிட்ட. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, என்னக்கா, உன் மாப்பிள்ளையே யார் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்னக்கா அர்த்தம், நீ அமைதியா இருக்கா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரியும் சரி சரி அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, சொல்லுங்க மாப்பிள்ள, யார் அந்த உண்மையான சேதுபதியோட பெயரை, இங்க கோவிலுக்கு வந்திருக்காரா, அவரை என்கிட்ட நேரடியா காமிக்க போறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, சொல்லுங்க, ஏன் அவர் இன்னமும் இங்க வந்துட்டாரா, இல்ல அவர் இனிமேதான் வரப்போறாரா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை வந்துட்டாங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சொல்லுங்க மாப்பிள்ள, யார் அது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் தான் அத்தை, சேதுபதியோட பேரன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள, நீங்க தான் சேதுபதியோட பேரனா? இங்க பாருங்க, யாராவது உங்ககிட்ட இப்படி சொல்ல சொன்னாங்களா? இங்க பாருங்க மாப்பிள்ள, யாரும் உங்களை மிரட்டுனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, என்னை யாரும் மிரட்டல. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் ஏன் மாப்பிள்ள இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க எனக்கு எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சோ யாராவது உங்களை இப்படி சொல்லி இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. உங்களை யாரு இப்படி சொல்ல சொன்னது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, நான் தான் உண்மையை தான் சொல்றேன். நான் தான் சேதுபதியோட பேரன். பாட்டி கூட சொல்லுவாங்க அப்படின்னு பாட்டிய வர வச்சு, பாட்டி சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, ஆமா ஈஸ்வரி, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு சொன்னதோட வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, அவன் தான் உண்மையை சொல்றானே, அப்புறம் என்னக்கா நீ மறுபடியும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, இவன் தான் அந்த சேதுபதி பேரனா அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாமா, இவருதான் சேதுபதி ஐயாவோட பேரன், உங்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க, உங்களுக்கு தெரியுமா, இவன் தான் அந்த சேதுபதியோட பேரனா அப்படின்னு. ராஜா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இத பத்தி நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட பேசிக்கலாம், இப்போ தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, மாப்பிள்ளதான் உண்மையான பரமேஸ்வரி எங்க அம்மாவோட பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப எல்லாருமே சேர்ந்து என்ன நல்லாவே ஏமாத்திருக்கீங்கல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்துக்காரனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கும்பாபிஷேகத்தோட யாக பூஜையில நீங்க உட்காரக்கூடாது, மரியாதையா இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, என்னமா அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். நீ நினைச்ச மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை பாதிலேயே நிப்பாட்டிட்டு என்னால வர முடியாது. தயவு செஞ்சு நீ தப்பான முடிவெடுக்காத, பொறுமையா முடிவெடு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை பத்தி உங்களுக்கு எதுக்குமே புரியவே இல்லையா? நீங்க பாட்டுக்கும் கும்பாபிஷேகத்துல உட்கார்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, உனக்கு இதுல இருந்தே ஒண்ணும் புரியலையா? உன் மாமாவுக்கு, அதாவது உன் புருஷனுக்கு ஏற்கனவே தெரியும் இவருதான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு. தெரிஞ்சும் அமைதியா இருந்தாரு. எதுக்காக தெரியுமா? உனக்கு தெரியக்கூடாது, அவரோட குடும்பம் சீக்கிரம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுதான் அவரோட பிளான். ஆனா நீதான் எதுவுமே தெரியாம இருக்க.
நம்ம எல்லாரையுமே நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க தெரியுமா? அது உனக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியல, மத்தபடி உன் பொண்ணுக்கு, உன் புருஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சும் எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு நேரா ரோகிணி ரேவதிய பார்த்து, ஏய் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாமா எனக்கு தெரியும். ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு எப்ப தெரியும்? ரேவதி சொல்றாங்க, அம்மா இவரோட அம்மா இறந்தாருல, அப்பவே நான் பாட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஏமாத்திருக்கீங்க. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, எப்படிமா வீட்டுக்கு கிளம்புறது? கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு போகலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல. அப்படி இருக்கையில கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? மரியாதையா வாயை மூடிக்கிட்டு இப்ப ஏன் கூட வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ரேவதியை கூப்பிட, ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் வர முடியாது. இது மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு தான் நாங்க வருவோம். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு கோவம். இங்க பாரு, இப்ப அம்மா முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இந்த விஷயத்துல போய் இப்படி பேசுறீங்க? அப்பா கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, அவனுங்க எல்லாருமே சேர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கானுங்க. அப்படி இருக்கையில யாரு என்ன கொடுத்தா என்ன? இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு பரமேஸ்வரி ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருமா, தயவு செஞ்சு என் மேல உள்ள கோவத்துல பிள்ளைங்கள பிரிச்சிடாத. என் பேரனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, உன் பேரன் தானே என் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் ஏமாத்துனா, உன் பேரன் தானே ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணா. அப்படி இருக்கையில உன் பேரனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற. இங்க பாரு, தயவு செஞ்சு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை பாதிலேயே நிப்பாட்டுறேன் அப்படின்னு. இந்த இருக்கிறானே பரமேஸ்வரியோட பேரன், அவன் என் வீட்டுக்குள்ள புகுந்து இங்க எல்லாரையுமே ஏமாத்தி இந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அப்படி பொய் சொல்லியிருக்கான். அப்படி பொய் சொல்லி கூட்டிட்டு வந்த இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் இனிமே என் காரணம் முன்னிட்டும் நிக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கம்மா, அவங்க பொய் சொன்னதை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது, நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நேரா உங்க புருஷனை பார்த்து, இப்ப வர போறீங்களா இல்லையா? நீங்க மட்டும் வராம உங்க அம்மா மட்டும் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பொண்ணுங்களை காலத்துக்கும் உங்களால சந்திக்க முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதோட ராஜா ஷாக் ஆகி அவர் கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி வச்சுட்டு நேரா பரமேஸ்வரியையும் ஊர் தலைவர்களையும் பார்த்து, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, ஒரு நாள் நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட போற. ஈஸ்வரி சொல்றாங்க, என் அம்மா இறந்ததை பத்தி உங்க யாருக்குமே கவலை இல்லை இல்ல? எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்திருப்பாங்க, அவங்க மேல திருட்டு பட்டம் கட்டி அவங்க இறந்திருக்காங்க. அப்படி காரணமான ஒரு குடும்பத்தோட ஒருத்தனை நான் மருமகனா ஏத்துக்கிட்டேனா அப்படின்னு இப்ப கூட என்னால ஜீரணிக்க முடியல. இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ராஜா நேரா ஊர் மக்களை பார்த்து, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா இந்த கும்பாபிஷேகம் இப்படி நிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னால எந்த வகையிலயும் உங்க யாருக்கும் உதவி பண்ண முடியல அப்படின்னு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ விருமன் இதையெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் என்ன, அதான் தெரியுமே எப்படியும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது, இந்த ஈஸ்வரி கும்பாபிஷேகத்தை நடக்க விட மாட்டா அப்படின்னு அதான் எல்லாருக்குமே தெரியுமே, சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, என்ன இது இப்படி ஆகிருச்சு, 30 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, இனிமே ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சா கடைசி நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அவரு ரொம்பவே ஒரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜா ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க பாட்டிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கிக்கிட்டே ஹீரோ சொல்றாரு, பாட்டி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கறதா உங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நான் கொடுத்த வாக்க வந்துட்டு காப்பாத்த முடியாத ஆளாகிட்டேன். இது கேட்டதும் பரமேஸ்வரி ஹீரோவோட கைய பிடிச்சு, ஐயா இங்க பாரியா, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ண அப்படிங்கறது எனக்கு தெரியும்யா. உன் மேல நான் என்னைக்குமே நான் குறை சொல்ல மாட்டேன்யா. நீ என்னோட பேரன், உன் மேல எப்படியா குறை சொல்லுவேன்? இங்க பாரு, நீ கவலைப்படாத. ஈஸ்வரியோட மனசு மாறி கூடி சீக்கிரம் அவ இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு வருவாயா. அப்ப விருமன் சொல்றாரு, எல்லாரையும் பாத்தீங்களா, குடும்பமா சேர்ந்து நம்ம எல்லாரையுமே எப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அந்த அம்மா கிட்ட உண்மைய சொல்லி இந்த கும்பாபிஷேகத்துக்கு வான்னு கூப்பிட்டிருந்தாலும் வந்திருப்பாங்க. ஆனா இந்த பரமேஸ்வரியோட குடும்பம் பேரனையே அந்த வீட்டுக்கு நடிக்க அனுப்பி கடைசியில ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு இந்த கும்பாபிஷேகமே நடக்க கூடாது அப்படின்னு புருஷனை கூட்டிக்கிட்டு போயிட்டா. ராஜாவோட தலைமையில இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதா ஒத்துக்கிட்ட இந்த பரமேஸ்வரி இப்ப தோத்து போயிட்டா. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவெடுக்க போறீங்க? இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நின்னது போனதுக்கு முக்கிய காரணம் அவளோட பேரனும் அவளோட குடும்பமும் தான். எல்லாரும் என்ன முடிவை பண்ண போறீங்க அப்படின்னு விருமன் கேக்குறாரு. அப்போ பரமேஸ்வரி விருமனை பார்த்து, என்ன வருமா, எங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனைய உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைச்சாலும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியாது. விருமன் சொல்றாரு, எனக்கு சாதகமா என்னத்தை பயன்படுத்திக்க போறேன்? அதான் பாத்துக்கிட்டு இருக்கனே. எப்படியும் ஈஸ்வரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரப்போறது கிடையாது. கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு அவ போயிட்டா. 30 வருஷமா கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஊர் மக்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சிட்டு. இப்போ இதனால இந்த ஊர் மக்களும் இந்த ஊரும் என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகுது அப்படின்னு புரியல. மழை தண்ணி இல்லாம இந்த ஊரு என்ன ஆக போகுதோ. இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் பரமேஸ்வரி நீ தான் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, நடந்த தப்பு எல்லாத்துக்குமே என் குடும்பம் தான் காரணம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திடணும் அப்படின்னு நினைச்சுதான் என் பேரன் அப்படி ஒரு முடிவெடுத்தானே தவிர்த்து ஈஸ்வரியோட குடும்பத்தை ஏமாத்தணும், அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் என் பேரனுக்கு கிடையாது. அவனோட முழு நோக்கமே இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் இப்படி முடிவெடுத்தான். விருமன் சொல்றாரு, ஊருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சவன் எதுக்காக ஈஸ்வரியோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்? அதுவும் உங்களோட திட்டம் தானே. இங்க பாருங்க, இதுல உங்க சுயநலம் தான் தெரியுது. எப்படியாவது இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பாபிஷேகத்தை ஒரு நாடகமா கையில எடுத்துக்கிட்டீங்க. மத்தபடி உங்களுக்கு இந்த ஊரு நல்லா இருக்கணும், இந்த ஊருக்கு மழை பெய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமெல்லாம் இல்ல. இப்ப கடைசி நேரத்துல உண்மை தெரிஞ்சு போச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்களுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றீங்க. இங்க பாருங்க ஊர் தலைவரே, இந்த பரமேஸ்வரி அம்மா தான் காரணம் இந்த கும்பாபிஷேகம் நின்று போனதுக்கு. நீங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு ஊர் தலைவர்கள் பரமேஸ்வரிய பார்த்து, நீங்க பாருங்கம்மா, விருமன் சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான். இந்த கும்பாபிஷேகம் நின்று போனதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம்தான். இப்படி நின்னு போவோம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்கம்மா, நீங்க மட்டும் உண்மையை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்திருக்கும். நீங்க பொய் சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் அப்படின்னு சொன்னதோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம பரமேஸ்வரி. பரமேஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, என் பேரன் எதுக்கு தெரியுமா உண்மை சொன்னா, இந்த கோவிலுக்குள்ள ஆபத்தான பொருளை வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆபத்தான பொருளை கண்டுபிடிச்சு சீக்கிரம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் என் பேரன் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டான். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என் பேரன் உண்மையை சொன்னான். அவனை போயிட்டு இப்படி தப்பா சொல்றீங்க? நீ உங்க யாருக்குமே இறக்கமே கிடையாது. உங்களுக்காக போய் என் பேரன் இப்படி ஒரு விஷயத்துல இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ஊர் மக்களை பார்த்து கேக்குறாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாருமா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ சொன்ன பொய்யாலதான் இப்ப ஊர் மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சோ எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரியா கார்னர் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.